திருவள்ளூர் மாவட்டத்தில் பள்ளிப்பட்டு வட்டத்தை நிர்வாக வசதிக்காக இரண்டாக பிரிக்கப்பட்டு ஆர்கேபேட்டை தலைமையிடமாக கொண்டு புதிய வட்டம் கடந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது. வட்டார வளர்ச்சி அலுவலக வளாகத்தில் தற்காலிக கட்டிடத்தில் செயல்பட்டு வரும் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு புதிய கட்டிடம் கட்ட தமிழக அரசு 3 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளது. இதனையடுத்து வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு புதிய கட்டிடம் கட்டும் பணிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் மகேஸ்வரி ரவிக்குமார் கலந்து கொண்டு அடிக்கல் நட்டு துவக்கி வைத்தார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் ஊரடங்கு உத்தரவால் பாதிக்கப்பட்டு ஏழை எளிய மக்களுக்கு தேமுதிக சார்பில் மளிகைப் பொருட்கள் வழங்கப்பட்டது. இவை காட்பாடி பகுதி கழக செயலாளர் ஜேசிபி சுரேஷ் ஏற்பாட்டில் 500க்கும் மேற்பட்டவர்களுக்கு வழங்கப்பட்டது. இதனை அனைவரும் சமூக இடைவெளி பின்பற்றி பெற்று சென்றனர். திண்டுக்கல் மாவட்டத்தில் மொத்தம் 155 மதுக்கடைகளில் 135 மதுக்கடைகளுக்கு மாவட்ட நிர்வாகம் திறக்க அனுமதி அளித்துள்ளது. காலை 10 மணிக்கு கடை திறந்தபோது அநேக கடைகளில் மது பிரியர்கள் கூட்டம் குறைவாகவே காணப்பட்டது. இதனிடையே மது வாங்க வரும் நபர்களுக்கு கிழமை வரிசைப்படி டோக்கன் வழங்கப்பட்டு மது விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. மது வாங்க வரும் நபர்கள் சமூக இடைவெளியை கடைபிடிப்பதற்காக கடை வாயில் முன்பு கட்டங்கள் வரையப்பட்டுள்ளது. இதையடுத்து மது பிரியர்கள் டோக்கன் பெற்றுக்கொண்டு சமூக இடைவெளியை கடைபிடித்து நின்று மது பாட்டில்களை பெற்று செல்கின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் காவல் சரகம் திருவாலாங்காடு சோதனை சாவடியில் காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அவ்வழியே வந்த லோடு வேனை நிறுத்தி காவல்துறையினர் சோதனை செய்தனர். அப்போது அதில் தடை செய்யப்பட்ட ஹார்ன்ஸ் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பது தெரியவந்தது. இதையடுத்து காவல்துறையினர் அவற்றை பறிமுதல் செய்தனர். அவற்றின் மதிப்பு 1 கோடி ரூபாய் என கூறப்படுகிறது. கோவை மாவட்டம் வால்பாறை அடுத்துள்ள ரொட்டிக்கடை, ஐயர்பாடி, ஜேஇ பங்களா மற்றும் கருமலை, அக்காமலை, ஊசிமலை தேயிலை தோட்ட பகுதிகளைச் சேர்ந்த 2000 தொழிலாளர் குடும்பங்களுக்கு மளிகைப் பொருட்கள் வழங்கப்பட்டது. இதனை திமுக முன்னாள் அமைச்சர் பொங்கலூர் பழனிசாமி வழங்கினார். இதில் மாவட்ட செயலாளர் தென்றல் செல்வராஜ், நகர செயலாளர் பால்பாண்டி, LBF தொழிற்சங்க தலைவர் சவுந்தரபாண்டியன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தருமபுரி மாவட்டத்தில் போதிய இடவசதி இல்லாத 11 மதுபான கடைகள் தவிர்த்து மற்ற 54 மதுக்கடைகள் திறக்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் தருமபுரி மாவட்டம் முழுவதும் உள்ள அரசு மதுபான கடைகளில் ஒரே நாளில் 2 கோடியே 20 லட்சம் ரூபாய் மதிப்பில் மதுபானம் விற்பனை செய்யப்பட்டுள்ளது. மேலும் தருமபுரி நகர் ஒட்டியுள்ள அரசு மதுபான கடைகளில் மது பிரியர்கள் அரசு அறிவித்த டோக்கன் பெற்றுக்கொண்டு கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் நீண்ட வரிசையில் நின்று மதுவை வாங்கி சென்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள கயத்தாறு கட்டபொம்மன் சிலை அருகே காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அவ்வழியாக சந்தேகப்படும்படி வந்த நபரை பிடித்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் அவர் முன்னுக்கு பின் முரணான தகவல் அளித்ததை அடுத்து அவர் வந்த ஆக்டிவா பைக்கில் இருந்த பிளாஸ்டிக் கேனை சோதனையிட்டனர். அப்போது அது 5 லிட்டர் கள்ள சாராயம் பதுக்கி வைத்து விற்பனைக்கு கொண்டு செல்வது தெரியவந்தது. இதையடுத்து கள்ள சாராயத்தை பறிமுதல் செய்த காவல்துறையினர் சாராய விற்பனையில் ஈடுபட்டதாக சீவலப்பேரியை சேர்ந்த நல்லக்கண்ணு பாண்டியனை கைது செய்தனர். மதுரை உலக தமிழ் சங்கத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் RP உதயகுமார், அமைச்சர் செல்லூர் ராஜு, வடக்கு சட்டமன்ற உறுப்பினர் வே ராஜன் செல்லப்பா, மாவட்ட ஆட்சியர் வினய் மற்றும் அரசு அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய அமைச்சர் செல்லூர் ராஜு, மாற்றுத்திறனாளிகள் 1600 பேருக்கு கொரோனா நிவாரணம் வழங்கப்படுவதாகவும் இதற்கு மதுரை மாவட்டம் முன்னோடியாக செயல்படுகிறது என்றும் தெரிவித்தார். ஹோசூர் அருகே உள்ள அனுமந்தபுரம் கிராமத்தை சேர்ந்தவர் விவசாயி முனிராஜ். இவர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு இரவு நேரத்தில் அனுமந்தபுரத்தில் உள்ள தனது வீட்டின் முன்பு நின்றிருந்த போது மர்ம கும்பலால் வெட்டி கொலை செய்யப்பட்டார். இந்த கொலை குறித்து வழக்கு பதிவு செய்த உத்தனப்பள்ளி காவல்துறையினர் குற்றவாளிகளை தேடி வந்தனர். இதையடுத்து இந்த கொலை தொடர்பாக அதே கிராமத்தை சேர்ந்த கோடியப்பா, ஹரீஷ், முனிராஜ் குமார் உள்ளிட்ட மொத்தம் 6 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். விசாரணையில் கல் குவாரியில் கல் உடைப்பது தொடர்பாக இவர்களுக்கு முன்விரோதம் இருந்ததால் கொலை நடந்துள்ளது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து கொலை குற்றவாளிகள் 6 பேரும் ஹோசூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சேலம் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே ஆவுடையார் கோவிலில் உள்ள முடித்திருத்தும் தொழிலாளர்களுக்கு வருவாய்த்துறை சார்பில் அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்பட்டது. ஆவுடையார் கோவில் வருவாய்த்துறை சொந்த நிதியில் தாசில்தார் மார்டின் லூத்தர் கிங் தலைமையில் துணை தாசில்தார் ஜஃபருல்லா முன்னிலையில் அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்பட்டது. இதில் மண்டல துணை வட்டாட்சியர் திருப்பதி வெங்கடாச்சலபதி, TSO சக்கரை பாண்டியன், வருவாய் ஆய்வாளர் மணி, VAO ரத்தீஸ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்ட AITUC உழைக்கும் பெண்கள் அமைப்பின் சார்பில் தூய்மை பணியாளர்கள், கட்டுமான தொழிலாளர்கள், உழைக்கும் கூலி தொழிலாளர்கள் ஆகியோருக்கு அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்பட்டது. AITUC மாவட்ட செயலாளர் வளர்மதி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் AITUC உழைக்கும் பெண்கள் அமைப்பினர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியிலிருந்து பீகார், உத்தரப்பிரதேச மாநில தொழிலாளர்கள் 160 பேர் கன்னியாகுமரியிலிருந்து வடமாநில தொழிலாளர்கள் ஏற்றி செல்லும் சிறப்பு ரயிலில் செல்ல விருதுநகர் ரயில் நிலையத்திற்கு 4 பேருந்துகள் மூலம் காரைக்குடி வட்டாட்சியர் அலுவலகத்திலிருந்து அனுப்பி வைக்கப்பட்டனர்.
அவர்களை காரைக்குடி டிஎஸ்பி அருண், வட்டாட்சியர் பாலாஜி, மோட்டார் வாகன ஆய்வாளர் ஆனந்த் ஆகியோர் பழம், பிரெட், மதிய உணவு, இரவு உணவு, குடிநீர் பாட்டில் ஆகியவற்றை வழங்கி வழி அனுப்பி வைத்தனர். திருச்சி மாவட்ட மணப்பாறை பகுதியில் கூட்டுறவு பால் சங்கத்தில் பணியாற்றும் ஊழியர்கள் காலை மற்றும் மாலை ஆகிய இரு வேளைகளிலும் தொடர்ந்து பொதுமக்களுக்கு பால் விநியோகம் செய்து வருகின்றனர். இந்நிலையில் தொடர் பணியில் உள்ள ஊழியர்களுக்கு பழந்தமிழ் காவிரி அறக்கட்டளை சார்பில் அரிசி, பருப்பு, சீனி உள்ளிட்ட உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டது. இதேபோல் தேமுதிக சார்பில் ஏழ்மை நிலையில் வாழும் 300 குடும்பங்களுக்கு அரிசி உள்ளிட்ட பொருட்களை மாவட்ட செயலாளர் கிருஷ்ணகோபால் வழங்கினார். பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் நடைமுறைப்படுத்த வலியுறுத்தி தமிழ்நாடு பல்கலைக்கழக ஆசிரியர்கள் சங்கத்தினர் தஞ்சாவூரில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது பேசிய தஞ்சாவூர் தமிழ்நாடு பல்கலைக்கழக ஆசிரியர்கள் சங்க பொதுச் செயலாளர் கண்ணகியன், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களின் அன்றாட தேவைகள் உயர்ந்துள்ள நிலையில் டிஏ அகவிலைப்படை உயர்வு, பணியாளர்கள் ஈட்டிய விடுப்பு தொகை நிறுத்தி வைப்பு, சேமிப்பு கணக்குகளின் வட்டி விகிதம் குறைப்பு உள்ளிட்டவை அரசு ஊழியர்களின் பண சுமையை அதிகரித்துள்ளதாகவும், எனவே தமிழக அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கான பணப்பலன்களை உடனே வழங்கிட வேண்டும் என்று வலியுறுத்தினார். டிஏ என்று சொல்லக்கூடிய அகவிலைப்படியை நிறுத்தி வைத்திருக்கிறது. சரண்டர் என்று சொல்லக்கூடிய பணியாளர்கள் ஈட்டிய விடுப்பை பணமாக்கக்கூடிய நிலையை நிறுத்தி வைத்திருக்கிறது. ஜிபிஎஃப், சிபிஎஸ் என்ற நிலையில் சேமிப்பு கணக்குகளில் வட்டியை குறைத்துள்ளது. இந்த போக்கு என்பது இந்த அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களுக்கு மிகப்பெரிய பணச்சுமையை உருவாக்கியிருக்கிறது. கொரோனா தொற்று பரவுவதை தடுக்கும் வகையில் நாடு முழுவதும் மே 31ஆம் தேதி வரை ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டுள்ள நிலையில் தமிழக அரசு சில கட்டுப்பாடுகளுடன் ஊரடங்கை தளர்த்தி வருகிறது. இந்த நிலையில் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பகுதியில் உள்ள உணவகங்கள், கடைகள், மளிகை கடைகள் உள்ளிட்டவைகளின் உரிமையாளர்கள் தங்கள் கடைக்கு வரும் வாடிக்கையாளர்களை சமூக இடைவெளியை கடைபிடிக்க அறிவுறுத்தாமல் கூட்டமாக நிறுத்தி வைத்து வியாபாரம் செய்து வருவதாக அதிகாரிகளுக்கு புகார்கள் வந்தது. அதன் பெயரில் தாராபுரம் நகரில் தாராபுரம் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் ஜெயராம், வருவாய் வட்டாட்சியர் கனகராஜ், காவல்துறை ஆய்வாளர் கோபிநாத், வருவாய் ஆய்வாளர் மகேந்திரன் உள்ளிட்டோர் அடங்கிய குழுவினர் ஆய்வு மேற்கொண்டனர். ஆய்வின் போது விதிமுறைகளை கடைபிடிக்காமல் இயங்கி வந்த உணவகம், பேக்கரிகள், மளிகை கடைகள் உட்பட 5 கடைகளுக்கு அதிகாரிகள் சீல் வைத்தனர். மேலும் தமிழக அரசு அறிவுறுத்திய விதிமுறைகளை கடைபிடிக்காமல் வியாபாரம் செய்து வந்த கடைகளின் உரிமையாளர்கள் மீதும் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது. தமிழகத்தில் கொரோனா தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் மே 31ஆம் தேதி வரை ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. கடந்த 50 நாட்களுக்கு மேலாக ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டுள்ளதால் ஏழை எளிய தினக்கூலி தொழிலாளர்கள் வேலையின்றி, வருவாயின்றி வறுமையில் வாடி வருகின்றனர். இதுபோன்ற ஏழை எளிய மக்களுக்கு தன்னார்வலர்கள் மற்றும் அரசியல் கட்சியினர் உணவுப் பொருட்கள் வழங்கி உதவி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக செங்கல்பட்டு மாவட்டம் பல்லாவரம் அடுத்த பம்மல் 16வது வார்டு பகுதியில் உள்ள 750க்கும் மேற்பட்ட ஏழை எளிய குடும்பங்களுக்கும் அதிமுக பிரமுகரும் முன்னாள் பல்லாவரம் ஆவின்பால் இயக்குநருமான சரவணன் தலைமையில் அரிசி, காய்கறிகள், மளிகைப் பொருட்கள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக காஞ்சி கிழக்கு மாவட்ட செயலாளர் சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கினார். திருவள்ளூர் மாவட்டத்தில் சுமார் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட வெளி மாநில தொழிலாளர்கள் புலம்பெயர்ந்து பணிபுரிந்து வந்தனர். தற்போது கொரோனா தொற்று காரணமாக ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளதால் தொழிற்சாலைகள் மூடப்பட்டுள்ள நிலையில் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் வேலையின்றி, வருமானம் இன்றி உணவிற்கே தவித்து வருகின்றனர். இதனால் தங்களை சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்க கோரி வடமாநில தொழிலாளர்கள் மாவட்ட நிர்வாகத்திடம் வலியுறுத்தினர். இதனையடுத்து திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் மகேஸ்வரி ரவிக்குமார் ஒடிசா, பீகார், மத்திய பிரதேசம் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த வட மாநில தொழிலாளர்களை திருவள்ளூர் ரயில் நிலையத்தில் இருந்து அவரவர் சொந்த மாநிலங்களுக்கு அனுப்பி வைத்தார். இந்த நிகழ்வில் மாவட்ட வருவாய் அலுவலர் முத்துசாமி, ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் பன்னீர்செல்வம், கோட்டாட்சியர் வித்யா உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். முன்னதாக வட மாநில தொழிலாளர்கள் அனைவருக்கும் மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. ராணிப்பேட்டை மாவட்டம் நெல்லிக்குப்பம் பகுதியில் கூலி வேலை செய்யும் குடிசை வாழ் மக்கள் வசித்து வருகின்றனர். தற்போது கொரோனா தொற்று காரணமாக ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளதால் அப்பகுதியில் வசித்து வரும் மக்கள் வேலையிழந்து வருமானம் இன்றி வறுமையால் வாடி வருகின்றனர். இதனையறிந்த மத்திய பொதுத்துறை நிறுவனமான பாரதமிகு மின் நிறுவனத்தில் பணிபுரியும் ஊழியர்கள் ஒன்றிணைந்து நெல்லிக்குப்பம் பகுதியில் உள்ள குடிசை வாழ் மக்களுக்கு அரிசி, மளிகைப் பொருட்கள், காய்கறிகள் உள்ளிட்டவைகளை வழங்கினர்.
மதுரை மாவட்டம் அவனியாபுரம் அடுத்த மார்க்கண்டன் கோவில் தெருவை சேர்ந்த கர்ப்பிணி பெண் ஒருவருக்கு கொரோனா தொற்று அறிகுறிகள் இருப்பதாக வந்த தகவலின் பெயரில் சுகாதாரத்துறையினர் அந்த பெண்ணை 108 ஆம்புலன்ஸ் மூலம் மீட்டு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். மேலும் அந்த பெண்ணை தனிமைப்படுத்திய மருத்துவர்கள் மற்றும் சுகாதாரத்துறையினர் அவருக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொண்டனர். பரிசோதனையில் அந்த கர்ப்பிணி பெண்ணிற்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டது. இதனையடுத்து அவரை கொரோனா சிறப்பு வார்டில் அனுமதித்த மருத்துவர்கள் அவருக்கு தீவிர சிகிச்சை அளித்து வருகின்றனர். இதனிடையே நகராட்சி அதிகாரிகள் மற்றும் சுகாதாரத்துறையினர் அப்பெண் வசித்து வந்த மார்க்கண்டன் கோவில் தெருவை தடை செய்யப்பட்ட பகுதியாக அறிவித்து அப்பகுதி முழுவதையும் சீல் வைத்துள்ளனர். அது மட்டுமின்றி அந்த பெண்ணுடன் தொடர்பில் இருந்தவர்கள், உறவினர்கள் உள்ளிட்ட அனைவரையும் சுகாதாரத்துறையினர் தனிமைப்படுத்தி கண்காணித்து வருகின்றனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி தொகுதிக்குட்பட்ட கள்ளிக்காட்டு தெருவில் சுமார் 250க்கும் மேற்பட்ட தினக்கூலி தொழிலாளர்கள் வசித்து வருகின்றனர். தற்போது கொரோனா தொற்று காரணமாக நீட்டிக்கப்பட்டு வரும் ஊரடங்கு உத்தரவால் இவர்கள் தங்களது அன்றாட பணிக்கு செல்ல முடியாமல் வருமானம் இன்றி வறுமையால் வாடும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இதனை அறிந்து மத்திய காவல் படையில் பணிபுரிந்து வரும் மணிகண்டன் என்பவர் கள்ளிக்காட்டு பகுதியில் வசித்து வரும் சுமார் 250 குடும்பங்களுக்கு அரிசி, மளிகை பொருட்கள், காய்கறிகள் உள்ளிட்டவை அடங்கிய தொகுப்பினை வழங்கினார். தேனி மாவட்டம் பெரியகுளம் அடுத்த தேவனாம்பட்டினம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட காவல்துறை சோதனை சாவடியில் காவல்துறையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது அவ்வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த இருவரை காவல்துறையினர் மடக்கி பிடித்து சோதனை மேற்கொண்டனர். சோதனையில் அவர்களிடம் இருந்த பையில் கஞ்சா பொட்டலங்கள் மறைத்து வைத்திருப்பது தெரியவந்தது. இதனையடுத்து 10 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்த காவல்துறையினர் கஞ்சாவை கடத்திய உசிலம்பட்டி பகுதியைச் சேர்ந்த பாண்டி வீரமணி என்ற இருவரை கைது செய்தனர். மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் ஒன்றியத்திற்குட்பட்ட பெரிய காட்டுப்பாக்கம், அமைந்தகரை, வீராபுரம், ரெட்டிப்பாளையம் உள்ளிட்ட 5க்கும் மேற்பட்ட கிராமங்களில் உள்ள சுமார் 1000 ஏழை எளிய குடும்பங்களுக்கு காஞ்சி அதிமுக மத்திய மாவட்ட கழக செயலாளர் ஆறுமுகம் தலைமையில் 5 கிலோ அரிசி, காய்கறிகள், மளிகை பொருட்கள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்பட்டது. கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அடுத்த முல்லை நகரை சேர்ந்த ராஜாராம் என்ற ஓட்டுநர் கொரோனா தொற்று காரணமாக பிறப்பிக்கப்பட்ட ஊரடங்கு உத்தரவால் பணிக்கு செல்லாமல் முடியாமல் வருமானம் இன்றி வறுமையில் தவித்து வருகிறார். இதற்கிடையே இவரது 8 வயது மகனுக்கு திடீரென உடல்நிலை சரியாமல் போன நிலையில் மருந்து வாங்கக்கூட பணம் இல்லாமல் ராஜாராம் தவித்து வந்தார். இந்த நிலையில் திமுக சார்பில் அமைக்கப்பட்டுள்ள ஒன்றிணைவோம் வா என்ற அமைப்பு குறித்து அறிந்த ராஜாராம் அந்த லைஃப்லைன் எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உதவி கோரியுள்ளார். இதனையடுத்து திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் உத்தரவின் பெயரில் விருதாச்சலம் முன்னாள் எம்எல்ஏ குழந்தை தமிழரசன் சம்பவ இடத்திற்கு சென்று ராஜாராமின் மகனிற்கு தேவையான மருந்து, மாத்திரைகள், 10 கிலோ அரிசி, காய்கறி, உணவு பண்டங்கள் உள்ளிட்டவற்றை வழங்கினார். ஃபோன் பண்ணோம், என் பையனுக்கு உடம்பு இல்லைன்னு சொல்லி சொன்னேன். அடுத்த ஒரு மணி நேரத்தில் அவங்க விருதாச்சலம் முன்னாள் எம்எல்ஏ அவர்கள்ட்ட குழந்தை தமிழரசன் அவர்கள்ட்ட சொல்லி ஐயா மூலியமாக எங்களுக்கு உடனே 1 ஹவரில் எங்களுக்கு மெடிசனும், மளிகை ஜாமானும், காய்கறி எல்லாமே வந்துருச்சுங்க ஐயா. அரிசி எல்லாமே வந்துருச்சு. தளபதி ஐயாவுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா. குழந்தை தமிழரசன் ஐயாவுக்கு ரொம்ப நன்றி. தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அடுத்த தம்பிக்கோட்டை, மரவக்காடு உள்ளிட்ட கிராமத்தில் உள்ள சுமார் 500க்கும் மேற்பட்ட ஏழை எளிய குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். தற்போது கொரோனா தொற்று காரணமாக ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளதால் அப்பகுதியில் வசித்து வருபவர்கள் வேலையின்றி, வருமானம் இன்றி உணவிற்கே தவித்து வருகின்றனர். இந்த நிலையில் மக்கள் நீதி மையத்தின் சார்பில் தம்பிக்கோட்டை, மரவக்காடு உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள 500க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு தஞ்சை தெற்கு மாவட்ட செயலாளர் சதாசிவம் தலைமையில் அரிசி, மளிகை பொருட்கள் உள்ளிட்ட நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டது. தருமபுரி மாவட்டம் அரூர் அடுத்த வேடகட்ட மடவு பகுதியில் கள்ளச்சாராயம் காய்ச்சி விற்பனை செய்வதாக மதுவிலக்கு அமலாக்க பிரிவு காவல் ஆய்வாளர் ரங்கசாமிக்கு தகவல் கிடைத்தது. அதன் பெயரில் மதுவிலக்கு அமலாக்க பிரிவு காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று சோதனை மேற்கொண்டனர். சோதனையில் வேடகட்ட மடவு பகுதியைச் சேர்ந்த செல்வம் என்பவர் கள்ளச்சாராயம் காய்ச்சி விற்பனை செய்து வந்தது தெரியவந்தது. இதனையடுத்து அவரை கைது செய்த காவல்துறையினர் சுமார் 300 லிட்டர் உரலும் 30 லிட்டர் சாராயத்தையும் பறிமுதல் செய்தனர். இதேபோல்
சோரியம்பட்டி கிராமத்தில் சாராயம் காய்ச்சிய அதே பகுதியைச் சேர்ந்த அம்பேத்கர் என்பவரை கைது செய்த காவல்துறையினர் அவரிடம் இருந்து 55 லிட்டர் சாராயத்தை பறிமுதல் செய்தனர். இதனைத் தொடர்ந்து பறிமுதல் செய்த 300 உரல் மற்றும் 82 லிட்டர் சாராயத்தை மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு காவல்துறையினர் அழித்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் பல்லாவரம் அடுத்த பம்மல் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட தினக்கூலி தொழிலாளர்கள் வசித்து வருகின்றனர். தற்போது கொரோனா தொற்று காரணமாக ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்பட்டுள்ளதால் இப்பகுதியில் வசித்து வருபவர்களின் வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனை அறிந்த சமூக ஆர்வலர்களும் தொழிலதிபருமான பால்ராஜ் என்பவர் தனது நண்பர்களுடன் இணைந்து பம்மல் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிக்கும் சுமார் 4000க்கும் மேற்பட்ட ஏழை எளிய தினக்கூலி தொழிலாளர்களின் குடும்பங்களுக்கு அரிசி, மளிகை பொருட்கள், காய்கறிகள் உள்ளிட்டவைகளை வழங்கினார். ஏழை மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க, பசியும் பட்டினியாக இருக்கிறாங்க. இந்த மக்கள் ஒவ்வொருத்தருக்கும் நாங்கள் வீடு வீடாக தேடி போய் ஜாதி, மதம், கட்சி எந்த வேறுபாடும் இல்லாமல் கொடுக்குறோம். யாரோட இன்ஸ்ட்ரக்ஷனும் இல்லாமல் நான் கொடுக்குறோம். யாரும் எங்களுக்கு சொல்லலை. எங்களை சுயப்பட்ட சம்பாதனையில் எங்களோட சொந்த செலவில் இந்த மக்கள் எல்லாருக்கும் எங்களோட இஷ்டத்தில் கொடுக்குறோம். எங்களை யாரும் நிர்பந்திக்கலை. எங்களோட சொந்த சம்பாதத்தில் நாங்கள் எல்லாத்துக்கும் கொடுக்குறோம். மயிலாடுதுறை மாவட்டம் அருவப்பாடி கிராமத்தில் உள்ள ஏழை எளியோர் தற்போது கொரோனா தொற்று காரணமாக பிறப்பிக்கப்பட்ட ஊரடங்கு உத்தரவால் வீட்டிலேயே முடங்கி கிடக்கின்றனர். இதனால் பணிக்கு செல்லாததால் வருமானம் இன்றி இவர்கள் வறுமையில் வாடி வருகின்றனர். இதனை அறிந்து அன்பன் அறக்கட்டளை மற்றும் சமூக ஆர்வலர்கள் ஒன்றிணைந்து அருவாப்பாடி கிராமத்தில் உள்ள 100க்கும் மேற்பட்ட ஏழை எளிய குடும்பங்களுக்கு அரிசி, காய்கறிகள், மளிகைப் பொருட்கள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை வீடு வீடாக சென்று வழங்கினர். தேனி மாவட்டம் போடி அடுத்த ஆண்டிப்பட்டி ஒன்றியத்திற்குட்பட்ட சுப்பலாபுரத்தைச் சேர்ந்த சசிகுமார் என்ற இளைஞர் மகாராஷ்டிர மாநிலத்தில் பணிபுரிந்து வந்த நிலையில் தற்போது போடி திரும்பியுள்ளார். இவரை சுகாதாரத்துறையினர் போடி அரசு பொறியியல் கல்லூரியில் தனிமைப்படுத்தினர். இந்த நிலையில் சசிகுமார் திடீரென தனிமைப்படுத்தப்பட்ட அறையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொள்ள முயற்சித்தார். இதனைக் கண்டு அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறையினர் சசிகுமாரை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். ஆனால் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே சசிகுமார் பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.